மலரட்டும் வசந்தம் மனதில் மலரட்டும் வசந்தம் மலரட்டும் மலரட்டும் வசந்தம் வாழ்வில் மலரட்டும் வசந்தம் வாழ்வில் மலரட்டும் வசந்தம் மலரட்டும் மலரட்டும் வசந்தம் மனதில் மலரட்டும் வசந்தம் மலரட்டும் மலரட்டும் வசந்தம் வாழ்வில் மலரட்டும் வசந்தம் உள்ளொளியின் வெளிச்சத்தால் உலக உயிர்களில் மலரட்டும் வசந்தம் நல்லியல்பின் நற்பண்பால் நான் இளமெங்கும் மலரட்டும் வசந்தம் நல்லொழுக்க நடைமுறையால் நல்லுறவில் மலரட்டும் வசந்தம் மலரட்டும் மலரட்டும் வசந்தம் மனதில் மலரட்டும் வசந்தம் மலரட்டும் மலரட்டும் வசந்தம் வாழ்வில் மலரட்டும் வசந்தம். வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையேல் பிற அறங்களும் இல்லை என்று மகாத்மா காந்திஜி ஓரிரு வார்த்தைகளில் தைரியத்தை பற்றி மிக அழகாக கூறியுள்ளார். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தைரியம். இதை பற்றிய விளக்கம் தர நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சாந்தி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டு காலமாக பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார். தற்போது தன் குடும்பத்தாருடன் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், தைரியம் என்றால் என்ன? தைரியம் என்று எதன் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது? அதனுடைய அடையாளம் என்ன? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். தைரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் கரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்முடைய நம்பிக்கை தைரியமானவர்கள் பயமற்றவர்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நாம் பயப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அபாயகரமான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலை, அதாவது டிஃபிகல்ட்டி அண்ட் டேஞ்சரஸ். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்முடைய இயல்பான ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா பயம்தான் இருக்கும். ஏன்னா நாம் அதை எதிர்பார்க்கலை. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் நம்மளுடைய முதல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பயம். அந்த பயம்ங்கிற அந்த உணர்வு வந்த உடனேயே நாம் என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப பயந்துட்டோன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவோம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் ஏதோ ஒன்று செய்து தான் ஆகணும், இல்லைங்களா? இப்போ சில பேருக்கு இருட்டை கண்டா பயம், கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப பயந்துருவாங்க. ஆனாலும் அவங்க ஏதோ ஒன்று செய்யணும், இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பயங்கரமான அவங்க பயப்பட்ட அந்த சூழ்நிலையை கடந்து அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷனில் வராங்க. அந்த எபிலிட்டி, அந்த ஒரு திறனை தான் தைரியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பயமே இல்லாதவங்க இல்லை, பயம் இருக்கும், ஆனால் அதை தாண்டி அவங்க ஏதோ செய்யணும்னு முயற்சி செய்வதை தைரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பயமான அந்த உணர்வு வந்த உடனேயே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மனசில் நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். நம்மளால் இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பயந்துருவோம். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வரும், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள். இதையெல்லாம் நாம் ஹேண்டில் பண்ணி நாம் ஏதோ செய்யணும். அதைத்தான் தைரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைரியம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் அவசியமாக இருக்கும். குழந்தையில பார்க்கும்போது வெவ்வேறு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோம். சிலதுக்கு நமக்கு பயம் இருக்காது, ஆனால் லேர்ன்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு பாம்பை பற்றி அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி நினச்சிருக்கும். அது இயல்பாக இருக்கும், ஏன்னா அதுக்கு தெரியாது பாம்பை பற்றி. ஆனால் அம்மா இந்த குழந்தை பாம்பு கூட விளையாடுறத பார்த்துட்டாங்கன்னா அவங்க பயந்து இந்த குழந்தைக்கு பயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அதை லேர்ன்ட் ஃபியர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நமக்கு பயம் இருக்குது. ஆனால் அதனுடைய அடையாளம் என்ன, யாருக்கு தைரியம் இருக்குது அவங்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க அந்த ஒரு உணர்வை தாண்டி ஆக்ஷனுக்கு வருவாங்க. அந்த பயத்திலேயே இருக்க மாட்டாங்க. பயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க,
இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேடை பேச்சு கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, முதல் தரம் அதை வந்து ஒருத்தர் செய்ய போகிறாங்க அப்படின்னாக்கா நிச்சயம் வந்து ஒரு பயம் இருக்கும். எல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அங்கே போய் ப்ராக்டிக்கலாக செய்யணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபியர் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை தாண்டி செய்கிறாங்க. அப்படிங்கிற போது அந்த பயத்திலேயே நின்றுடாம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தான் கரேஜ். ஒரு ட்ரை பண்ணுறது தான் கரேஜ். எனக்கு முடியுமா முடியாதா அதெல்லாம் டவுட் இருக்கு, பட் ஐ ஆம் வில்லிங் டு ட்ரை. அதைத்தான் வந்து தைரியம் அப்படின்னு சொல்றது. சிஸ்டர், சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த பயத்தின் காரணமாக அவங்களால எந்த ஒரு காரியமே செய்ய முடியாமல் போயிடுது கடைசி வரைக்குமே. அவங்களுக்கு இந்த பயத்திலேருந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சிஸ்டர். இப்போது பயம்ங்கிற விஷயம் பார்த்தோம்னு சொன்னாக்கா, எந்த விஷயத்துக்குமே வந்து முதல் தரம் நாம் செய்யும் பொழுது தான் அது ஒரு பெரிய ஸ்டெப். பயம் அப்படிங்கிறது ஒரு தரம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்த தரம் அது வந்து நமக்கு ஆல்ரெடி பழகிடுச்சு ஒரு வாட்டி. அப்போ அந்த பயம் கொஞ்சம் கம்மியாகும். ஈவன் இப்போ நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்து நம்ம படித்து முடிச்சிட்டோம் காலேஜ் எல்லாம், அப்புறம் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணுன்னா இன்டர்வியூ வந்து அவசியம் இல்லைங்களா? படித்து மார்க்கெல்லாம் வாங்கியாச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் வேலைக்கு போகணும், அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு கோச்சிங் கிளாஸ் அவ்வளவு இருக்குது இல்லைங்களா? அந்த 1 to 1. ஏன்னா அந்த இன்டர்வியூக்கு போகிற போது நமக்கு அது முதல் முறை. நமக்கு என்ன அதில் பயம்னா, இதில் நம்ம பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆவோமான்னு ஒரு பயம் இல்லைங்களா? நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது இல்லை, நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆவோமா. பாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம். இன்டர்வியூக்கு போனோன்னா நம்ம போகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நமக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபெயில் ஆகிறது தான் ஒரு பயம் இல்லைங்களா? ஸோ அப்போ முதல்ல நம்ம ஏன் பயப்படுறோன்னா, நமக்கு வந்து அதுக்கான திறமை இருக்கா, நம்ம பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆவோமா, இதை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க. வாழ்க்கையில் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிள் திங். நம்ம நிறைய பேர் வரிசலாக வரலாற்றை யாரை பார்த்தாலுமே கூட, ஈவன் நம்மளுடைய லைட்டை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கூட 99 முறை அவர் ஃபெயில் ஆனார். 100வது முறை தான் அவருக்கு சரியான அந்த எலமெண்ட்டே கிடைச்சது லைட் எரியறதுக்கு. அதனால தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். தோல்வி இல்லாமல் வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. அதனால நாம் ஃபெயில் ஆறதை பற்றி நாம் பயப்படவே கூடாது, அசிங்கப்படவே கூடாது. எங்கள் பிரம்ம பாபா மதுபன்னின் மாதா துணை இன்றி உலகில் துயரில் தவித்தோம். எங்கள் பிரம்ம பாபா மதுபன்னின் மாதா துணை இன்றி உலகில் துயரில் தவித்தோம். ஏன் இந்த உலகில் நீங்கள் வந்தீர், கலியுக சேற்றில் இருந்து காப்பாத்த வந்தீர். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம்.